ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையுமே தொடர்ந்து வீடியோ போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டைம் கிடைக்கும்போது வீடியோ போடலை. இப்போ டைம் இல்லாதப்போ வீடியோ போடணும்னு தோணுது. ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தப்போ எடுத்தது. இப்போ கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்றதால இந்த கவரை எங்களால் போட முடியல. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, கவர் இருந்தும் போட முடியல அப்படி கிடையாது. காற்று அடித்து கவர் ஃபுல்லாக திறந்துக்குது. அதெல்லாம் டென்ஷன் ஆகி கவர் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது நம்ம காரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழுக்கு. இதுவே கவர்டு கார் பார்க்கிங். அதுக்கே என்ன ஒன்று ஹீட்டு வரல, மற்றபடி டஸ்ட்டு. சும்மா அப்படியே தொடச்சி விட்டுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவரை போட்டு சுற்றி இந்த சேனலை வந்து கட்டுவாங்கள்ல, கிஃப்ட் பாக்ஸ் கட்டுற மாதிரி கட்டி விட்டுறலாம். அப்போயாவது கொஞ்சம் காற்றடிச்சு கவர் பறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரொம்ப பெருசாலாம் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அது வந்து பசங்களுக்கு நான் தான் அயன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு சிவகுமார், அவங்களுடைய ஆல்பம், நம்ம பண்ண ஆல்பம். சரி, ஆல்பம் பண்ணுறியே, இது ஃபோட்டோகிராஃபிங் பண்ணுறேன்றீங்க, ஸ்டுடியோ வச்சுருந்தேன்றீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்ல. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஓன் மேக்கிங், இவரோட ஓன் டிசைனிங். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பழைய டிசைனிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ரெடி பண்ணி அந்தந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் ஆல்பம், இது போல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, அதுக்கப்புறம் அவுட்டோரு, இன்டோர் எல்லா வகையான ஷூட்டும் இருக்குது. உங்கள் விருப்பம்படி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். அதில் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸும் வந்து ஆல்பம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது நம்மளுடைய ஆர்டர் தான். நாம தான் போய் ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது. இது வந்துட்டு ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் எடுத்தது. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அப்படிதான் ஆயிடுச்சு இந்த நிலமை. எங்கள் நிலமை பாருங்க, தெரியல அதில். அதுதான் இதில் தெரிஞ்சா என்ன தெரியாட்டுண்ணே. சரி, ஆன் பண்ணுற பாருங்க. நம்ம வாங்கின புது ஏசி ஆன் ஆகலை. என்ன கொடுமை சார். இதில் பாருங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆன் ஆகலை. இப்போ ஆஃப் பண்ணுறோம், மெயின் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுறோம். லோன் காமிக்குது. அதுக்கப்புறம் இது பண்ணோன்னா நார்மலுக்கு வருது. இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இப்போ பாரு, சுத்தமாக வரல. உண்மையிலேயே ஸ்டெபிளைஸாக தான் ப்ராப்ளமா? இப்போ சொல்லுங்க, இதுதான் ப்ராப்ளம். இப்போ இருக்குங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. என்ன கொடுங்க சார். ஏன்னா ஸ்டெபிளைசர் செத்துருச்சு. எவ்வளோ வயசு ஆகுது அதுக்கு? 10 வயசு. 10 வருஷமாக இருக்குது. அந்த 10 வருஷமாக இருக்குது. இந்த டைம்லேயே சாகணும். ஒரு 9 வயசுலையோ 8 வயசுல சாக வேண்டிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த நேரம் பார்த்து, அதாவது குடும்பம். அது எவ்வளோக்கு வாங்கினீங்க? 4500. என்ன பிராண்டு? எவரெஸ்ட். சக்தி. இப்போ அந்த பிராண்டே இல்லையா? சக்தி இருக்கும். பல்லாவரத்தில் ஒரு வாட்டி கேட்டுட்டு போவோமா? பல்லாவரத்தில் ஒரு வாட்டி கேட்டுட்டு போகலாமா? சக்தி தான். இல்லை, என்ன ரேட் ரெண்டுமே வருது சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ரத்னா ஃபைனான்ஸ் தான் விசாரிச்சிருக்கோம். எவரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விகார்டு இருக்குது. விகார்டு 5000 ரூபாய் டபுள் பூஸ்டரு. ப்ரீமியர் வந்துட்டு 4000 ரூபாய் டபுள் பூஸ்டரு. நிறைய பேர் வந்துட்டு விகார்டு நல்லாயிருக்கும், நல்ல கம்பெனி, நல்லா உழைக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி ரத்னா ஃபைனான்ஸ்லேயே எப்பயுமே சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே தான் வாங்கினோம். ஸோ அதனால் அதாவது என்ன சொல்கிறது, பைக் அவ்வளோ பெருசாக வாங்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு பேசிக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அது பெட்ரோல் எப்பயுமே போடுறது. பட் இது வந்துட்டு நீடடானது. ஆஃப் பண்ணிகிட்டே வந்துடு கீழே. அதை ஆஃப் பண்ணால் என்ன, ஆன் பண்ணால் என்ன, இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுறேன். வரோம், வந்து மீட் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு அந்த ஏசி ப்ராப்ளம் ஆச்சுல்ல, அது பேர் என்னது, ஸ்டெபிளைசர், டபுள் பூஸ்டர். ஸ்டெபிளைசரா ஏசியானே தெரியல. ஸோ அதனால் அந்த டவுட்டில் வந்து ஸ்டெபிளைசராக தான் இருக்கேன். அது 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் பார்த்தோம்ல, அன்றைக்கி தான் உங்ககிட்ட காட்டணும் பார்த்தீங்களா? இல்லை, 2 to 3 டைம்ஸ் ஆச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம், சர்வீஸ் பர்சனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்துட்டு இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் அதை புதுசே வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து ஃபிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நம்பி என்ன பண்ணிட்டோம், காசு செம்ம டைட்டு. அதில் சரி இந்த டபுள் பூஸ்டர் விசாரித்தா பல்லாவரத்தில் முதல்ல வந்துட்டு ரத்னா ஃபைனான்ஸில் விசாரித்தோம் 5000 ரூபாய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ப்ரீமியர் வந்துட்டு 4000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி இங்கே எதாவது கேட்டு பார்ப்போம், கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வாங்கிடலாம். சாரி, அதனால் நாங்கள் 4 பக்கம் விசாரிப்போம்.
எப்பயுமே விசாரிக்காமல் செஞ்ச ஒரே ஒரு தப்பு ஏன் கல்யாணமா? சரி இந்த அம்மா கல்யாணம் நோட் பண்ணிக்கிங்க மக்கள். என்ன கல்யாணம் பண்ணாதான்னு கேட்க வந்தேன். ஏன் உங்களுக்கு டைமே கிடைக்கலையா? அது விசாரிக்க எல்லாம் டைம் கிடைச்சிச்சு. நானுமே சொன்னேன்ல. என்னத்த விசாரிக்க போறோம்? அப்புறம் என்ன அதுக்கு சொல்றீங்க? அடுத்தது வந்துட்டு சரி பல்லாவரத்துல வந்துட்டு சிவா 10 வருஷம் ஆச்சு கெட்டு போச்சு. நான் கெட்டு போனேன். நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ எங்க கெட்டு போன? நான் தான் போனேன். சரி ஓகே சொல்லுங்க. அதெல்லாம் வந்து பொருள் வாங்கினா வந்துட்டு சரி அதை பத்தி பேச வேணாம். ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? ஓ ஓகே ஓகே. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி நீங்க கொடுத்தது என்ன பர்மிஷன்? இது இப்படி பேசாம ஸ்டாண்ட் எடுத்து ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு ரீப்ளேஸ்மென்ட்க்கு எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு. அப்புறம் என்ன இது நல்லா தானே இருக்கு. கை வலிக்குது நான் விட போறேன். உங்க விட்டுரு. அதனால சரி அதை விடுங்க. பல்லாவரத்தில் வந்து ஒரு கடையில் வந்து விசாரித்தோம். அங்கே வந்துட்டு 3800 ரூபா. அது ஃபேமஸ் கடை தான். 3800 சொன்னோன்னே டபுள் பூஸ்டர் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஷாக்கு. என்ன நம்ம 3800 ரூபா ரத்னா ஃபேன் தான் இருக்குல்லையே ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் இருக்காங்க. அந்த அங்கிள் கால் பண்ணால் அதில் மென்ஷனாக இருக்கா பாரு அப்படின்னாங்க. நானும் வந்து அந்த புக்கு ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு டபுள் பூஸ்டரே இல்லை. என்னடா டபுள் பூஸ்டர் இல்லைன்னு பார்த்தா அது வந்து சிங்கிள் பூஸ்டர் கொஞ்சம் ஹை ரேஞ்சு போடுது. அதை நம்மளுக்கு டபுள் பூஸ்டர்னு சொல்லிட்டு 3850 ரூபான்னு சொன்னோன்னே நான் நல்ல வேலை வேண்டாம் காசு இருக்கோ இல்லையோ நம்ம வாங்கும்போது நல்லா தான் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு டாடா கமிஷன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டி நகர் போய் ரத்னா ஃபைனான்ஸ்க்கு போனோம். போயிட்டு அந்த டபுள் பூஸ்டரை வாங்கிட்டோம். யார் கேட்டு எங்க கிட்ட 1300 ரூபா 1200 ரூபா மிச்சம் பண்ணோம். எவ்வளோ பெரிய விஷயம். மிச்சம் பண்ண அடுத்த நிமிஷமே வந்துட்டு அந்த 1300 ரூபா மிச்சம் ஆயிருக்கு நம்ம விட்டுருவோமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்க. அதனால பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க யாருன்னு நம்ம 1300 ரூபா மிச்சம் பண்ணது 5000 வாங்கிட்டோம்ல. இங்க நம்ம வாங்கிட்டோமா? பின்னாடி உட்காந்து இங்க ஸ்டார் பிரியாணி பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு முன்னாடி இது வாங்கினதை பத்தி சொல்லு. நேரா ரத்னா ஃபைனான்ஸ் போனோம்ல, அங்க பாத்தீங்கன்னா இந்த பிராண்டட் என்னென்ன பிராண்டட் இருக்குன்னு சொல்ல கூட அத கூட ஆள் இல்லை. ஏன்னா நாங்க போனது வந்துட்டு 8 மணிக்கு என்னமோ. அதனால அவங்களாம் வந்து கிளம்புற ஜோர்ல இருந்தாங்களே எங்களை கவனிக்காம விட்டாங்க. இல்ல அவ்வளவுதானே முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி கை கட்டு அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு எப்படியோ வாங்கிட்டோம். அங்கே அந்த மாடலை கூட காமிக்கல. சரி நம்மளுக்கு விதிக்கப்பட்ட மாடல் இதுதான் இருக்கும் அப்படின்னு அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி இல்லை விதிக்கப்பட்ட மாடலை விசாரிச்சு தான் போனோம். இது இல்லை நான் விதிக்கப்பட்ட மாடல் அவங்களுக்கு தெரியும் நான் எதை சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதான் தூக்கி பார்த்தா அந்த 3800 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு. வெயிட்டு வந்து அதே சொன்னார். அங்கே தூக்கி பார்ப்பா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டபுள் பூஸ்டர், வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது சிங்கிள் பூஸ்டர். அங்கே வெயிட் கம்மியாக இருந்துச்சு. நைஸாக தூக்கியும் பார்த்தேன். ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். கிளம்பும்போது அம்மனி பின்னாடி உட்காந்துட்டு 1300 ரூபா அது மைண்டில் தோணுச்சானான்னு தெரில. அதுக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள் கூகுள் மேப்பில் போடுறோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார் பிரியாணி காமிக்கிறாங்க. போச்சா ரைட்டு ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரைட்டில் திரும்பலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண நாளுக்கு வந்து அங்கே தான் போயிருந்தோம். அப்போ பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஜோடியாக ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். அதே இடத்துல போய் ஸ்டார் பிரியாணி போட்டு இடத்துல உட்காந்து இந்த அம்மா வந்து எக் பிரியாணி, நான் ஒரு சிக்கன் பிரியாணி. ரைஸ் தான் முக்கியம், சிக்கன் பீஸ்லாம் முக்கியம். அப்புறம் சைடிஷ்க்கு வந்துட்டு ஒரு நெத்திலி ஃபிஷ் என்னது 65. சரி இப்போ வந்து ஏசி மறுபடியும் ஒர்க் ஆகல. அதை நம்ம செக் பண்ணுவோம். பாருங்க நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். நான் ஒர்க் ஆகல. ஏசி எல்லாம் நல்லா தான். அதாவது என்ன போட்டு காட்டலான்ற இப்போ என்னதான் போட்டு காட்டுறது. வாங்கிட்டு வந்ததுல இருந்து நிக்கவே அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு வாட்டி கூட ஆஃப் ஆகல. உங்ககிட்ட எதுக்கு 5000 ரூபாய் இருக்கணும்? அதுதான் ஏதோ ஒரு சம்திங். நான் அப்படியே யோசிச்சுட்டே என்னடா நம்ம கையில காசு 5000 நிக்குதே அப்படின்ட்டு வச்சாங்க ஆப்பு. அதை வாங்கினதுலேருந்து இப்போ வந்துட்டு ஏசி வந்து ப்ராப்ளமே இல்லை. ஒரு வாட்டி கூட நிற்கலைங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு மனசார ஒரு வாட்டி நின்னா கூட சரி வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம யோசிப்போம்ல. ஒரு வாட்டி பிளிங்க் கூட ஆக மாட்டேங்குது. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ராப்பாகலாம் ஸ்மெல் வந்துருச்சு அதுக்கு. ஓ வீட்டுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ பாராயம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காப்புல பழைய ஆளு. அந்த கவரை கட்டி கொடுத்தாங்க பாருங்க. அந்த கவரை கூட பிரிக்கல. இன்னும் கவர் இல்லை அந்த கயிறு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் நாங்க. கயிறு கூட பிரிக்கல. அத கூட பிரிக்க வந்து அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு அச்சோ இப்போ இது என்ன பண்றது? சரி ஒன்னு அட்வான்ஸா வாங்கி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. ஆனா எதுக்கு? ஆனா நான் ஒரு நாள் வந்து கொஞ்சம் காசு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஏசி போடணும். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஏசி தேவைப்படும். பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கோல் ஆகிருக்கா? நீங்களும் கோல் வாங்கியிருக்கீங்களான்றத சொல்லுங்கள். ஏன்னா செம்ம காண்டாகி போச்சு.
5000 அது முக்கியமான நேரத்தில் 5000 இப்படி வந்துட்டு ஏன் சொல்லி நாங்கள் அவசர அவசரமாக போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மேலே வந்து மொட்டை மாடியா அதனால தான் ஹீட் ரொம்ப இறங்குது நைட்டு ஜன்னல் இல்ல திறந்தா கூட சுத்தமா முடியல தூங்க முடியல சரி அதனாலதான் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்க அவசர அவசரமா போய் வாங்கிட்டு வந்தா நான் நிப்பனான்னு ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஓகே நமக்கு அவ்வளவுதான் இதை வாங்கணும்னு இருக்கு இந்த மேனுஃபேக்சர் செய்யும் போதே வந்து இது சிவக்கண்ணன் தான் வாங்கணும்னு இருக்கு போல அதனால வாங்கியாச்சு சிவாவும் விஜயம் சிவக்கரனுக்கு இருக்கு நார்மலா சொல்றேன் இப்போ வாங்கணும்னு இருக்கு வாங்கியாச்சு ஆனா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க நாங்க இந்த மறக்காம வீடியோ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க சோகத்தோட இதோட முடிச்சுக்கிறோம் சரி ஓகே நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்